இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஸ்டெபிளைசரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு வரக்கூடிய ஸ்டெபிளைசர், அந்த ஸ்டெபிளைசருக்குள்ளே என்ன இருக்குது, அதில் என்ன ஃபால்ட்டு ஆகுது, அதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது ஒரு ஸ்டெபிளைசர். இந்த ஸ்டெபிளைசரில் இங்கே பார்த்திங்கன்னா போர்டு இருக்குது, 4 ரிலே கொடுத்துருப்பாங்க. இது எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெபிளைசர். இதில் டிரான்ஸ்ஃபார்மர், இது என்ன ஃபால்ட்டுனா, இது லைட் லோடு கொடுத்தோம்னா அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ஓடும், ஆஃப் ஆகிடும். அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம். இந்த டிரான்சிஸ்டரை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள் எப்படி நம்ம டிரான்சிஸ்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ சால்டிங் லைன் போட்டாச்சு, சால்டிங் லைன் மூலமாக எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சால்டிங் லைன் மூலமாக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இது கரெக்டாக எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராக் கட் ஆகிடும். இந்த ட்ராக் கட் ஆகாமல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இதாகாமல் அளவான ஒரு இதில் நம்ம அதை கழட்டி எடுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக கழட்டக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக கழட்டணும். ஏன்னா அந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போர்டு. நம்ம போட்டு கழட்டினோம் அப்படின்னா போர்டோட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நம்ம ப்ளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. சிம்பிளான விஷயந்தான், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ஸ்டெபிளைசரை ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியும். எந்த விதமான ஸ்டெபிளைசர் இதே மாதிரி தான் ஸ்டெபிளைசரும் இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்டெபிளைசரை இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், ஃப்ரிட்ஜில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஸ்டெபிளைசரை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ இன்னும் அதிகமான வீடியோக்களை நம்ம போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்கள் ஒவ்வொரு ரிப்ளை போட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை இன்னும் அதிகமாக நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், சால்ட்ரிங் அதை எடுத்தாச்சு. அடுத்த இதையை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் அதிகமாக டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இன்னும் அதிகமாக நம்ம கழட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. எந்தவித எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஒயரிங், ப்ளம்பிங், எலக்ட்ரானிக், எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுப்போம். ஸோ நீங்கள் என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஒயரிங், ப்ளம்பிங் என்ன ஒர்க்காக இருந்தாலும், ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக எல்லா ஒர்க்கும் நம்ம ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நிறையா பில்டிங்ஸ் செஞ்சுருக்கோம். இனி அந்த பில்டிங்கினுடைய வீடியோவையும் நான் இனி வரக்கூடிய இதில் நான் உங்களுக்கு இந்த பில்டிங்கோட வீடியோவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஒயரிங் நாங்கள் பிளான் பண்ணி செய்கிறோம் அப்படிங்கிறத. சிம்பிளான விஷயத்தில் நம்மளே செஞ்சோம்னா அது கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஒவ்வொரு வேலையும் கற்றுக்க முடியும். ஏன்னா இது சிம்பிளான விஷயங்கள் தான், எலக்ட்ரானிக்கல் அப்படிங்கிறது. ஆனால் அதைய பொருளுக்கும் நமக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக கொண்டு போக முடியும். இப்போ சால்ட்ரிங் அயனை வச்சு இப்போ சால்டர் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருக்குறீங்க. இதை நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெபிளைசர்னால் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெபிளைசரில் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். புது டிரான்சிஸ்டர் போட்டு ஆன் பண்ணி பார்க்க போகிறோம்.
பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிட்டோம். சால்டிங் ஹீட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதில் போகிறோம். இது வந்து எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெபிலைசர். இது வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அந்த கண்டிஷனில் தான் இது போட்டிருக்காங்க, தயாரிச்சிருக்கிறாங்க. இதோட கம்பெனி மேக் வந்து வீடியோகான், விகார்டு இது வீடியோகான் டிவி, எல்ஜி டிவி, சாம்சங், சோனி, எல்இடி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலைசிங் ஆகி ஓடிட்டு. I'm just spending all my thoughts on you like I need you now. I'm just trying to get to you like I wanna make you mine. Yeah. I'm just spending all my thoughts on you like I need you now. Mary Jane, please love me. Mary Jane, please hurt me. Mary Jane, please hate me. Mary Jane, please love me. I'm just trying to get to you like I wanna make you mine. Yeah. I'm just spending all my thoughts on you like I need you now. I'm so in love with you, honestly. And no darkness can stop on the way. 내 눈 속에 날 보면, girl, you make all my heart melt away. Baby, be my Mary Jane. Oh, my Mary Jane. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிலைசரை ரெடி பண்ணணும். இந்த ஸ்டெபிலைசரை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். டிரான்சிஸ்டர் போயிருக்கு, இந்த ஐசி அவுட்டு, இந்த ஐசி ரெண்டையும் மாற்றிட்டோம். இந்த வீடியோவில் நான் காமிக்கல மாற்றினதை, ஏன்னா நான் ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ, அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றியாச்சு. இது வந்து கெப்பாசிட்டரு, இது வந்து 12 வோல்ட் அங்கேருந்து இங்கே இதுக்கு போர்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜு. இது வந்து ஸ்டெப் டவுன் வோல்டேஜு, ஸ்டெப் அப் வோல்டேஜு, எல்லா கண்ட்ரோல் வோல்டேஜு எல்லாமே இதில் போயிட்டுருக்கு. இது 3000 காயிலுக்குள்ளே போகும், 4 ஒயர் மட்டும் 4 ஒயர் போகும் நியூட்ரோடு சேர்த்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காயிலுக்குள்ளே போய் இன் அவுட்டு வெளியே வரும். இதன் மூலிமா தான் இந்த இது ஸ்டெபிலைசர் வேலை செய்யுது. சிம்பிளான விஷயம் தான். லோடு கொடுத்தோம் அப்படின்னா, லோடு ஏதாவது ஹை வோல்டேஜாக இல்லை லோ ஹை வோல்டேஜாக வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலே மூலிமா 4 ரிலே மூலிமா
அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவிக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதை நம்ம ரொம்ப அசம்பிள் பண்ணிவிட்டு லோடு கொடுத்து செக் பண்ண போகிறோம். இதை தான் பார்க்குறோம். சிம்பிளான விஷயந்தான். நம்மளாகவே ரெடி பண்ணிக்கலாம். நம்மகிட்ட சால்டிங் இருந்ததுன்னா நம்மளே இதையை ரெடி பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போடும்போது வந்து கொஞ்சம் கவனமாக போகணும். இந்த சைடு போடணும் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். அதுதான் டெக்னிக்கு. கரெக்டாக லாக் பண்ணுற மாதிரி போட்டோம்னா இந்த ஆட்டோமேட்டிக்கல் லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூ எதுவும் போடல. லைனை ஆன் பண்ணுறோம். லைன் ஆன் பண்ணோம்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியுது. இன்புட் லைட் எரியுது, அவுட்புட் லைட் எரிஞ்சிச்சு. லோடு கொடுத்துருக்கோம். ஃபேன் ஓடுது. ஃபேனை லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேன் ஓடுது. ஓகே, இது சக்ஸஸாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமான வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.